தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு பிரியன், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கறத திட்டவட்டமா தெளிவுபடுத்தி இருக்காரு நிர்மல்குமார். தாவேகா அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் இணையாது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கு. இப்ப இன்னொரு பக்கம் பாமக தேமுதிகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு விஜய் ஒரு பக்கம் திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது எந்த அளவுக்கு மூவ் ஆகும்? ஏன்னா இப்ப வரைக்கும் தேமுதிகவும் சரி பாமகவும் சரி கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்கலைங்கிற பட்சத்துல அவங்க யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க? இது அடுத்த கட்ட நகர்வு எப்படியா இருக்கும்னு பார்க்கலாம். கண்டிப்பாக முதல்ல தாவேகா பாஜகவோட சேர்ற இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது என்பது முதலில் இருந்தே நான் சொல்லி கொண்டு வருகிறேன். இன்னும் முக்கியமான காரணம் என்னன்னா பாஜக தாவேகாவுடைய கொள்கை எதிரி. அதுக்கு ஆக்சுவலா அந்த கொள்கை எதிரியை முதல்ல இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டியிடும் போது கொள்கை வேறு கூட்டணி வேறு என்ற அந்த கணக்குல அவர் போட்டியிட்டாருன்னா அவருடைய எடுத்த உடனே அவருடைய அந்த நோக்கம் அடிபட்டு போயிடும். அது மக்கள்கிட்ட ஒரு நன்மதிப்பை பெறக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அதனால மத்திய அரசை விமர்சிக்கக்கூடிய வாய்ப்பையும் அவர் இழந்துருவார். மத்திய அரசு மேல பலவிதமான தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறதால பாஜகவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்ததுன்னா அது தாவேகாவுக்கு ஒரு பின்னடைவை கொண்டு வரும். அது தவிர பெரியார் போன்ற விஷயங்கள் ஐக்கான வச்சிருக்கிற விஜய் அவர்கள் எப்படி ஒரு பாஜகவோட கூட்டணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதனாலதான் சொல்றேன். அதுவும் ரெண்டாவது பாஜக அதிமுக கூட்டணியில் தாவேகா சேர்ந்தால் உறுப்பினருக்கு இடமும் கிடையாது. எடுத்த உடனே அது கூட்டணி அரசு என்கிற ஒரு தோற்றத்தை பெற்று விடுவாரு. அதனாலதான் தாவேகா பாஜக அதிமுக கூட்டணி இணையத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது என்பது தெரிந்த ஒரு விஷயம். அதுதான் நிர்மல்குமார் உறுதிப்படுத்தியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதே சமயம் பாமக தேமுதிக தாவேகாவோட சேருமானால் அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தேமுதிக எப்படிப்பட்ட வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ராஜ்யசபா அவங்களுக்கு யார் கொடுக்குறாங்களோ அவர்களிடம் அவர்கள் செல்வார்கள் என்பது தெரிஞ்ச விஷயம். ஆனால் பாமகவை பொறுத்தமட்டில் அவர்கள் மத்திய வட தமிழகத்தில் விஜயின் செல்வாக்கா இருக்கிறதுனால அவர்கள் விஜயுடன் கூட்டு சேர்வதற்கான ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஸோ அந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைந்தால் மத்திய வட தமிழக எதிராக திமுகவுக்கு நேர் எதிராக தாவேகா கூட்டணி இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதை நோக்கி இது போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடைசி நேரத்தில் ஏதாவது மாறுதல் நிகழ்ந்தாலே ஒழிய தாவேகா அதிமுகவுடன் இணைவதற்கான சாத்தியமில்லை. அதிமுக பாஜக, அதுவும் குறிப்பாக பாஜக இருக்கும் வரை அந்த கூட்டணியில் தாவேகா இணையாது. இணைப்பில் இணைந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன்.